தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் திருமிகு ஈசன் முருகசாமி அவர்கள் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். 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 விவசாயிகள் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு பேசிகிட்டே இருக்கோம். ஆனால் அரசாங்கங்கள் இந்த முதுகெலும்பை சரியாக நிமிர்த்தக்கூடிய அந்த நலத்திற்கான வேலைகளை செய்து வருகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உண்மை அதுவல்ல. உதட்டளவில் மட்டுமே தான் இருக்கிறது. அது 75 ஆண்டுகளாக விடுதலை பெற்ற இந்திய நாட்டில் உழவர் பெருமக்கள் தான் இந்த நாட்டினுடைய ஆகப்பெரும் சக்திகள், நாட்டினுடைய முதுகெலும்பு. ஜெய் ஜவான் ஜெய் கிசான் இப்படியெல்லாம் அழகான வார்த்தைகள் எல்லாம் வெறும் உதட்டளவிலே தான் இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கோ அதிகாரிகளுக்கோ உள்ளத்திலே கூட அது கிடையாது. இன்னைக்கு நாடு விடுதலை பெறும்போது 92% மக்கள் வேளாண்மையை நம்பி இருந்தனர். விவசாய தொழிலாளிகள், விவசாயிகள், கிராம பொருளாதாரம் முழுக்க முழுக்க கிராமத்தை சார்ந்திருக்கு. நகரங்கள் முழுக்க முழுக்க கிராமத்துடைய உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்தும் வேலை செய்து கொண்டிருந்தது. இப்போ இவங்க விடுதலை பெற்ற நாட்டில் இன்னும் மக்களுக்கு உணவு உற்பத்தி தேவை. இந்தியா வறுமையில் இருக்கிறது, பஞ்சம் இருக்கிறது. உணவு உற்பத்தியை கூட்டணும், அதற்கு உழவர் பெருமக்கள் கூடுதலாக உழைக்கணும்னு சொல்லி, நஞ்சையெல்லாம் புஞ்சையாக்கணும்னு சொல்லி முதல் 3-5 ஆண்டு திட்டங்களில் அணைக்கட்டுகள், கால்வாய்கள், ஆயக்கட்டு நிலங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு உற்பத்தி பெருக்கப்பட்டது. அப்போது இந்த நாட்டினுடைய பசியை தீர்த்தவனுக்கு, பஞ்சத்தை தீர்த்தவனுக்கு இந்த அரசுகள் என்ன கைமாறு செய்திருக்கணும்னு பார்க்கணும். எங்களுக்கு மின் இணைப்பு கொடுத்தாங்க, மோட்டர் வாங்குற கடன் கொடுத்தாங்க, கிணறு வெட்டுற கடை கொடுத்தாங்க. ஆனால் எங்களால் மின்சார இணைப்பு கட்டணம், அந்த கரண்ட் பில்லு கட்ட முடியாமல் போச்சே, கட்ட முடியலையே. 1960களிலேயே அந்த நிலைமை. ஏன்னா எங்களை அரசு உற்பத்தி செய்ய சொல்லுது, விதையை கொடுக்குது, உரத்தை கொடுக்குது, மருந்தை கொடுக்குது, ஆலோசனைகள் கொடுக்குது. உற்பத்தி பண்ணி நெல்லை எடுத்துகிட்டு, காய்கறி எடுத்துகிட்டு, உணவு தானியங்கள் எடுத்துகிட்டு, பருப்பு வகைகள் எடுத்துகிட்டு சந்தைக்கு வந்து அரசாங்கம் விலை நிர்ணயம் பண்ணுறது இல்லையே. அப்போ எங்களை எல்லா வகையிலும் தீர்மானிக்கிற அரசு சந்தையில் மட்டும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிப்பதில்லை. சந்தை தீர்மானிக்கட்டும் என விலகி சொல்லி ஓடிப்படுகிறது. அப்போ கடுமையான நஷ்டம். அப்போ அந்த நஷ்டத்தை எதிர்கொண்டு எங்களால் கடனை திருப்பி கட்ட முடியல, கந்து வட்டி கொடுமை தாங்க முடியல, மின் கட்டணத்தை செலுத்த முடியலன்னு சொல்லி அன்னைக்கே போராட்டம். எப்போ பசுமை புரட்சி தொடங்குது அப்போவே போராட்டமும் தொடங்கிவிட்டது. 1960களிலேயே கோவை வடக்கு ஜில்லா விவசாயிகள் சங்கமாக இருந்தது. அன்றைக்கு பெருந்தனக்காரர்கள்லாம் அந்த சங்கத்தில் இருந்தார்கள். அதற்பின் விவசாயிகள் நிறைய அதில் இணைகிறாங்க. அப்போ மின் கட்டணம் 1 பைசா மின் கட்டணம், 2 பைசா மின் கட்டணம் உயர்த்துறாங்க. அதை குறைக்க சொல்லி தான் போராட்டம் தொடங்குது. அப்போ கணக்கு பாருங்க, எவ்வளவு? 2 பைசா. அதையே குறைக்க சொல்லி தான் போராட்டம் தொடங்குது. அப்போ எவ்வளவு வறுமையில் உழவர் பெருமக்கள் இருந்திருப்பார்கள். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பாலை கறந்து அதை நகரத்துக்கு அனுப்பிச்சிட்டு, சாணியை ஒழிச்சு, கட்டுத்தரையை சுத்தம் செய்து, மீண்டும் அதுக்கு உணவெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு களத்துக்கு போய் அங்கே பாதி பேர் தான் மோட்டர். எனக்கு ஞாபகம் தெரிய வரைக்கும் எங்கள் தோட்டத்திலாம் மாடை வச்சு சால் பறி வச்சு ஏத்தம் தான் இறைச்சிருக்கிறோம். அந்த ஏத்தம் இறைச்சி அதுக்கு நீர் பாய்ச்சி, அதுக்கப்புறம் அந்த மோட்டர் வாங்கி, அதுக்கு கடன் வாங்கி, அந்த கடனை கட்ட முடியாமல் சக்தி கொடுமை, கடன் கொடுமை. கூட்டுறவு சங்கங்கள்லேயே வந்து நிலம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கதவை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, வீடுகள் இருக்காது, பொருள்களை ஜப்தி செஞ்சுருவாங்க. இந்த கொடுமையெல்லாம் நீக்குவதற்காக அன்னைக்கே வந்து 9 அம்ச கோரிக்கைகள் உருவாக்கி அன்னை உழவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்கள், எங்களுக்கு மின்சாரம் அரசு இலவசமாக தான் கொடுக்கணும், கட்டணம் இல்லாத கொடுக்கணும், உரிமையாகத்தான் கொடுக்க வேண்டும், கட்டணமாக கொடுக்கக்கூடாதுங்கிற கோரிக்கையெல்லாம் வைத்து 15 ஆண்டுகள் போராடி 63 பேரை எங்களை உழைக்க சொல்லி நாட்டுக்கு உணவு போட்ட உழவர்களை சுட்டு கொன்றார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தீங்கன்னா மொழிப்போர் தியாகிகள் கொண்டாடுவாங்க. ஏன்னா தமிழ் மொழிக்காக இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடியவர்கள். சமூக நீதி போராளிகள்னு சொல்லி இன்னொரு இடஒதுக்கீடுக்காக போராடிய போராளிகள் இருக்கிறாங்க. நாட்டு விடுதலை பெற்றிருக்க போராட்ட விடுதலை போராளிகள் இருக்கிறாங்க, சுதந்திர போராட்ட தியாகிகள் இருக்கிறாங்க. ஆனால் விவசாயிகளுக்காக போராடியவங்க இன்னும் குற்றவாளியாகவே இருக்கிறான். அவன் தியாகிகள் அங்கீகரிக்கப்படவில்லை. ஒரே இடத்துல ஒரே நாளில் 12 பேரை சுட்டு கொண்டிருக்கிறாங்க. அதுதான் ஜூலை 5. அதை தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உழவர்கள் தினமாக வீர வணக்க நாளாக கடைபிடிக்கிறோம்.
இந்த வரலாறுலாம் தமிழ்நாட்டில் இருக்கிறதா? ஏதாவது புத்தகமாக வந்திருக்குதா? உழவர்களுடைய இந்த போராட்ட வரலாறு என்பது தொகுக்கப்படவே இல்லை. ஆக விவசாயிகள் இந்த நாட்டின் முதுகெலும்பு என்பதெல்லாம் போய் விவசாயிகள் முதுகெலும்பு அல்ல. ஒவ்வொரு அரசும், ஒவ்வொரு அரசு ஊழியரும், ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களால் முடிந்த அளவுக்கு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள், சேதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இடையில விவசாயிகள் எழுச்சி சிறப்பாக வந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் இதை அடக்குவதற்காக, திசை மாற்றுவதற்காக, மடை மாற்றுவதற்காக என்ன செய்கிறாங்கன்னா, ஜாதி கட்சிகளோட எழுச்சியை உருவாக்குறோம். சமூக நீதி போராட்டம்னு சொல்கிறான். அப்போது வன்னியர் சங்கம் உருவாகுது, கொங்கு வேளாள கவுண்டர்கள் சங்கம் உருவாகுது, நாடார் சங்கம் உருவாகுது, பறையர் சங்கம் உருவாகுது, தேவேந்திர விவசாயிகளை பிரிப்பதற்காக, விவசாயிகளை பிரிப்பதற்காக, ஜாதி வாரியாக பிரிப்பதற்காக ஒற்றுமையாக விவசாயிகளை ஒன்று சேர்ந்துட்டான். இந்திரா காந்தி அம்மையார் போய் நாராயணசாமி நாயுடியாவை பார்க்கறதுக்கு உட்கார்ந்துருக்காங்க. எம்ஜிஆர் போய் பார்த்துட்டு வர்றாரு, தோட்டத்தில் போய் அவர் வீட்டில் போய் கோயம்புத்தூர் போய் பார்த்துட்டு வர்றாரு. எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்குறாரு. முடியாத பட்சத்துக்கு நடுநிலைமையாவது இருங்கன்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு விவசாயிகள் ஒருங்கிணைந்ததுக்கு அப்புறம் இனி இவங்களை இப்படியே விட்டாகாதுன்னு சொல்லி போட்டு ஜாதி கட்சிகளை தொடங்குவதை, ஜாதி சங்கங்களை தொடங்குவதை ஊக்குவிச்சு, அரசியல் கட்சிகளை போகிற விவசாயிகள் அணியை உருவாக்கி அதில் விவசாயிகளை கூப்பிட்டு பொறுப்பு கொடுத்து விவசாயிகள் போராட்டத்தை முடக்குவதற்காக எல்லா அரசியல் கட்சிகளும் வேலை பார்த்து தமிழ்நாட்டில் ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது. இது இந்திய அளவிலும் நடந்து. அதே சமயம் வடக்க பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் திகாயத் மிகப்பெரிய ஒரு தலைவராக உருவெடுத்து அவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார். கர்நாடகாவில் பேரரசர் நஞ்சுண்டசாமி அவர்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களிலும் உழவர்களுடைய குறைகளை போக்குவதற்கு, உரிமைகளை பேசுவதற்கு தலைவர்களும் இயக்கங்களும் உருவாகி கொண்டிருந்த போது அதை மடைமாற்ற, திசை மாற்ற என்ன பண்ணுறாங்க? சமூக இயக்கங்களை, சாதி இயக்கங்களை உருவாக்குறாங்க. நான் உங்களுக்கு ஒன்று தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய வன்னியர் சமூகம், முதலியார் சமூகம், கவுண்டர் சமூகம், கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம், நாடார் சமூகம், தேவேந்திர உள வேளாளர், தேவர் சமூகம், இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சமூகங்களும் பெரும்பான்மை எதில் இருக்கிறாங்க? அவங்களோட தொழில் எது? வேளாண்மை. அப்போ வேளாண்மை பற்றி ஏன் இந்த ஜாதி கட்சியில் எதுவுமே பேசுறது இல்லை? யோசித்து பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு 25,000 to 30,000 பேருக்கு தான் தமிழ்நாடு தேர்வாணையம் வேலை கொடுக்குது. ஒரு ஜாதிக்கு 1000 பேருக்கு வேலை கிடைக்கிறதே பெருசாக இருக்குது. ஆனால் ஒரு சமூகத்துக்கு 40 லட்சம் பேர், 50 லட்சம் பேர், 1 கோடி பேர் வரைக்கும் இருக்கிறாங்க. ஒரு வேளாண்மைக்கு ஒரு பாலுக்கு 2 ரூபா விலை அதிகமாக கொடுத்தா அந்த சமூகத்தில் அதிகம் பேர் பயன்பெறுவார்கள். அப்போ ஒரு சமூகத்தில் அதிகம் பேர் வேளாண் தொழிலில் இருக்கிறாங்க. அதுக்காக நம்ம போராடணும், அவங்களுக்காக கோரிக்கை வைக்கணும் என்பது எல்லா ஜாதி கட்சியிலும் மறந்து. ஏன்னா அடிப்படையை மாற்றுவதற்காகத்தான் ஜாதி கட்சியில் உருவாக்கப்பட்டது. தங்கள் தொழில் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். அப்போ ஒரு பாலுக்கு 5 ரூபா 2 ரூபா சேர்த்து வாங்கினா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, அவங்க சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய, சொந்த ஜாதியில் இருக்கக்கூடிய எல்லா உழவர் பெருமக்களும் பலன் பெறுவார்கள். அவர்கள் பொருளாதார உயரும், வாழ்வாதார உயரும் யாரும் சிந்திக்கல. 1000 பேருக்கு தான் வேலை செய்கிறாங்க. அந்த 1000 பேர் அரசு வேலைக்கு போய் அந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க? அதே சமூகம் சார்ந்த பகுதியில் தான் அவர்கள் பணிபுரிகிறாங்க, அரசு ஊழியர்களாக பணிபுரிகிறாங்க. அதே சமூகத்துக்கிட்ட தான் சுரண்டுறாங்க, லஞ்சம் கொடுக்குறாங்க. பட்டா வேணுமா 500 ரூபா கொடு, சிட்டா வேணுமா 1000 ரூபா கொடு, நிலத்தளக்கணுமா ஏக்கராவுக்கு 5000 ரூபா கொடு. யாருக்கிட்ட சுரண்டுறாங்க? சொந்த சமூக மக்கள்கிட்டே சுரண்டுறாங்க. அப்போ இந்த ஜாதி கட்சிகள் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க சமூகத்திற்கு, விவசாயிகளுக்கு எதிரானது. விவசாயிகள் ஒற்றுமை பிரித்தவர்கள் இவர்கள் எல்லாரும். விவசாயிகளுக்கு மறந்தும் கூட கோரிக்கை வைக்காதவர்கள் இவர்கள் எல்லாரும். விவசாயிக்கு நெல்லுக்கு விலை கொடுங்கன்னு யாராவது சட்டசபையில் பேசியவர்கள் உண்டா? கரும்புக்கு கூடுதல் விலை கொடுங்கன்னு பேசியவர்கள் உண்டா? பாலுக்கு விலை கொடுங்கன்னு பேசியிருக்கிறாங்களா? இதெல்லாம் சட்டசபையில் பேசியிருக்காங்க. அது தொடர்பாலாம் உத்தரவுகள்லாம் வந்திருக்கு. சட்டசபையில் யார் சமீபத்தில் பேசினார்கள் என்பதை நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. ஒரே ஒரு கோரிக்கை வரும், வேளாண் துறையோட கோரிக்கை, மானிய கோரிக்கை அன்னைக்கு ஏதாவது 2 பேர் வேணும்னு எதிர்கட்சி இருக்கிறாங்களேன்னு கடமைக்கு கேள்வி கேட்பாங்க. மற்றபடியெல்லாம் வேறு எதுவுமே கிடையாது. அரசியல் கட்சி தலைவர்லாம் விவசாயிகள் கோரிக்கையில கைவிட்டு வெகு நாளமாச்சு. அதெல்லாம் பேசுறதே கிடையாது. இந்திய விடுதலைக்கு பிறகு பசுமை புரட்சி இதெல்லாம் பேசுனீங்க. இந்த பசுமை புரட்சி காலங்களில் செயற்கை, அதாவது விதைகள், உரங்கள், இவைகள்லாம் கொண்டு வந்தாங்க. இது சரியானதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அதாவதுங்க, இதுக்கு முன்னாடி இன்னொரு விடயத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன் உங்ககிட்ட. பசுமை புரட்சி வந்ததால் தான் உணவு உற்பத்தி அதிகரித்தது, உணவு உற்பத்தி அதிகரித்ததால் தான் நாட்டில் பஞ்சம் போனது அப்படிங்கிற ஒரு பொதுவான தாக்கம் இருக்கிறது. ஆனால் உண்மை அதுவல்ல. முதல் 3-5 ஆண்டு திட்டங்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அணைகள் கட்டப்பட்டு, கால்வாய்கள் வெட்டப்பட்டு, ஆயக்கட்டு நிலங்கள் உருவாக்கப்பட்டது.
நிறைய தரிசு நிலங்களும் புஞ்சை நிலங்களும் நன்சை நிலங்களாக மாற்றப்பட்டது. அது சரியான நடவடிக்கை. அதன் மூலமாகத்தான் உற்பத்தி பெருகியது. அதன் மூலமாகத்தான் உற்பத்தி பெருகியது. அந்த பெருகிய உற்பத்தியை மரபு சார்ந்த விதைகளை விட்டுட்டு, பாரம்பரிய விதைகளை விட்டுட்டு, வீரிய ரக விதைகளை பயன்படுத்தியனால தான் அதெல்லாம் வந்துச்சு. செயற்கை உரத்தை பயன்படுத்தினால தான் வந்துச்சு. பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தினால தான் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு தவறான பரப்புரையை தொடர்ந்து அரசு நிறுவனங்கள், இந்த வேளாண் பல்கலைக்கழகம் கொண்டாடுறாங்களே. நீங்க இப்படி சொல்றீங்க. எம்.எஸ். சாமிநாதன் கொண்டாடப்படுகிறார் என்பதை அறிவியலின் அடிப்படையில், புள்ளி விவரங்களின் அடிப்படையில் அவர்கள் கொண்டாட வேண்டும். சும்மா எம்.எஸ். சாமிநாதன் சொல்றாருங்க எல்லாரும் எழுதிட முடியாது. நாட்டில் விடுதலைக்கு முன்பு எத்தனை அணைகள் இருந்துச்சு, விடுதலைக்கு பின்பு எத்தனை அணைகள் உருவாக்கப்பட்டது, எவ்வளவு ஆயக்கட்டு நிலங்கள் உருவாக்கப்பட்டது, எத்தனை லட்சம் ஏக்கர் உருவாக்கப்பட்டது, கணக்கு போட்டு பாருங்க. அதனால் தான் உற்பத்தி பெருகியது என்பதுதான் உண்மை. இவங்களால என்னாச்சு அப்படின்னா, எங்களிடமிருந்து மரபு ரக விதைகள் எல்லாம் போய் நிறுவனங்கள்கிட்ட விதைகள் நாங்கள் விலை கொடுத்து வாங்கி நாங்கள் கடனாளி ஆயிட்டோம். நாங்களே தற்சார்பு வேளாண்மையில் உரம் தயாரிச்சுட்டு இருந்த நாங்கள் நிறுவனங்கள்கிட்ட செயற்கை உரங்கள் வாங்கி கடனாளி ஆயிட்டோம். ஆனால் உற்பத்தியெல்லாம் பெருகவே இல்லை. அன்னைக்கு இயற்கை வேளாண்மையில் நாங்கள் என்ன உற்பத்தி எடுத்தோமோ அதே உற்பத்தி தானே இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நம்ம மரபு சார்ந்த விதைகளை விவசாயிகளே தயாரித்து அதை பக்குவப்படுத்தி அடுத்த வேளாண்மைக்கு பயன்படுத்துவதற்கான அதிகாரத்தை ஏன் அரசு தருவதில்லைன்னு நினைக்கிறீங்க? அந்த விதைகள் சட்டமே அதை தடை செஞ்சு வச்சிருக்கிறான். அதாவது ஒரு விதைனா அது ஒரு நிறுவனமாக இருக்க வேண்டும், சான்று பெற்ற நிறுவனமாக இருக்க வேண்டும், அது பல்வேறு விதிமுறைகள் நடைமுறைகளை கையாள வேண்டும், விதைகளுக்கு சான்று பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு தெரியும், எங்கள் தாத்தாவெல்லாம் எல்லா காய்கறி விதைகளையும் நெல்லை முதல் கொண்டு களையத்தில் போட்டு பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. காய்கறிகள்லாம் நல்ல முத்துண ரகத்தை எடுத்து நல்லா இருக்கிறத பார்த்து மேலே கட்டி விட்டு தொங்க விட்டு வச்சுருப்பாங்க. இயற்கையாகவே அந்த விதைகளை பதப்படுத்தி வச்சு பருவம் வந்தபோது அதை எடுத்து அதை விதைக்கிற வேலையை செய்வாங்க. மண்ணில் போட்டு சாணியில் போட்டு ஊற வச்சு அடுத்த நாள் எடுத்து விதைக்கிற வேலையை செய்வாங்க. எங்கள் விதைகளையே நாங்கள் வைத்திருப்பதை இவர்கள் தடை செய்து விட்டு நிறுவனங்கள்டிருந்து எங்களை விதை வாங்க வச்சுட்டாங்க. இப்போ இந்த நீங்கள் விதை விலையெல்லாம் சாதாரணம் இல்லை. இப்போ இதை எதிர்த்து விவசாயிகள் ஏன் பெரிய போராட்டம் நடத்தவில்லை? என்ன காரணம் அது? விவசாயிகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அரசியல்வாதி சாதாரணமாக கொடுக்கக்கூடிய ஒரு பேட்டி தமிழ்நாடு பூரா போய் சேருது. அதை ஊடகங்கள் பெருசாக பேசுகிறாங்க, எழுதுகிறாங்க. விவசாயிகள் 500 பேரை கூப்பிட்டு போராடினா கூட அந்த போராட்ட செய்தித்தாள்களில் வர்றதில்லை, எழுதுறதில்லை. ஏன்னா விவசாயிகள் சமூகம் ஊடகத்தில் இல்லை. ஊடகங்கள் உங்களுக்கு தெரியும், உங்களை போன்ற சில ஊடகங்கள் விதிவிலக்காரர்கள் விவசாயிகளை கூப்பிட்டு பேசுகிறீங்க. எந்த ஊடகங்களில் நேர்காணலில் விவசாயிகளை கூப்பிட்டு பேசுகிறாங்க? தமிழ்நாட்டில் சத்தியம் தொலைக்காட்சி பேசுகிறாங்க, வேறு ஏதாச்சும் தொலைக்காட்சி பேசுகிறாங்களா? தினசரி அரசியல் விவாதம் இடையே வைக்கிறாங்களே. சாப்பிட்ற சாப்பாடு எங்கே இருந்ததோ அந்த விவசாயி நல்லா இருக்கானாங்கிறத பற்றி யாராவது விவாதம் வச்சுருக்காங்களா, பேசியிருக்காங்களா? கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து டெல்லியில் போராடுற விவசாயி குரல் கொடுப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஐயா முதல்வர் என்ன சொன்னாங்க? ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் நெல்லுக்கு 2500 ரூபா தருவோன்னு சொன்னார். கொடுத்தாரா? கொடுக்கல. கரும்புக்கு 4000 ரூபா தருவேன்னு சொன்னார். கொடுத்தாரா? கொடுக்கல. விவசாயிகள் சம்மதம் இல்லாமல் நிலத்தை எடுக்க மாட்டான்னு சொன்னார். கேட்டார், எங்கிட்ட கேட்கல. அவர் பாட்டுக்கு போலீஸை வச்சு காவல்துறை வச்சு எடுத்துகிட்டு இருக்கார். நேற்று கூட பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறைக்கு இடம் எடுக்கிறதுக்கு திண்டுக்கல்ல 22 மரத்துக்கு காசு கொடுத்துட்டு 43 மரத்தை பிடுங்குறாங்க, வீட்டை இடிக்கிறாங்க. இழப்பீடு அந்த விவசாயி கொடுத்துட்டேன்னா 3 வருஷமாச்சு உத்தரவு போட்டு அந்த உத்தரவு நகலே நேற்று தான் கொடுக்குறான். இழப்பீடு இன்னும் விவசாயிக்கே கொடுக்கல. அப்போ இவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க? இதுக்கு காவல்துறை வந்து நிற்குது, வருவாய்த்துறை வந்து நிற்குது, அந்த விவசாயி கத்துறாங்க, கதறாங்க. யோசிச்சு பாருங்க நிலைமை எப்படி இருக்குது. இப்போ நெல் ஜெயராமன் போன்றவர்கள்லாம் பழைய நெல் மணிகளை, அந்த விதைகளை கொண்டு வந்து அதெல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. இதை அப்படி அவங்களே தொடர்ந்து மக்கள் அவங்கள்ட்ட இருந்து வாங்கி அதை மறுபடியும் அவங்களே பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கா? மிகச்சிறந்த சாத்தியக்கூறு இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு பூரா அது மிகப்பெரிய அளவில் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் கூட சமீபத்தில் கோபி செட்டிப்பாளையத்தில் எங்கள் சங்கத்தின் சார்பில் கொங்கு மண்டல பாரம்பரிய விதைகள் மற்றும் உணவு திருவிழாவை நடத்தினோம். 200 உழவர் பெருமக்களுக்கு நாங்களே பாரம்பரிய நெல் ரகங்களை கொடுத்தோம். இன்றைக்கி இயற்கை விவசாயம் நம்மாழ்வாருடைய வருகைக்கு முன்புன்னு பிரிக்கலாம். எப்படி கிபி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இயற்கை வேளாண்மை என்பது அவர் வருகைக்கு முன்பு, வருகைக்கு அவருக்கு முன்னாடியும் இயற்கை வேளாண் உழவர்கள் இருந்தார். அவர் எழுச்சியை ஏற்படுத்தினார். அவர் வந்தார், விதைகளை பகிருங்கள், மரபு ரக விதைகளை பயிரிடுங்க, இயற்கை வேளாண்மைக்கு வாங்க, இயற்கையாக உரத்தை தயாரிங்க, பூச்சி விரட்டி நம்மளுக்கு பூச்சிக்கொல்லி வேண்டியதில்லை, நஞ்சில்லா உணவு தான் நம்ம சாப்பிடணும், உணவே தான் மருந்தாக இருக்கணும்,
மருந்தே உணவாக மாறிவிடக்கூடாது அப்படிங்கிற பல்வேறு பரப்புரைகள் செய்து உழவர் பெருமக்கள் பெரிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தின விளைவாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் இயற்கை வேளாண்மை மிக சிறப்பாக முன்னேறி கொண்டிருக்கிறது. உழவர் பெருமக்கள் அவங்களும் இயற்கை வேளாண் பெருமக்கள் உழைத்து அவர்கள் உற்பத்தி செய்த உணவுப் பொருட்கள் அவர்களை சந்தைப்படுத்துவதற்கும் தற்போது கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். படிப்படியாக முன்னேற்றம் இருக்கிற ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தை அது உருவாக்கும். விதைகளை நீங்களே தயாரித்துக் கொள்ள முடிகிறது. விதைகள் நாங்களே மரபுரக விதைகளை நாங்களே எங்கள் நிலத்தில் உற்பத்தி செய்து பகிர்ந்துக்கிறோம். நாங்களே மற்ற உழவர்களுக்கு பகிர்ந்துக்கிறோம். இப்போ இதை எதிர்த்து இது சரியல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டங்கள் அந்த மாதிரிலாம் இருந்துன்னு சொன்னீங்க. இப்போ அந்த சட்டங்கள் விதை சட்டத்தின்படி ஒரு விதையை இன்னொருவருக்கு கொடுப்பதற்கு முன்பு அதற்கு சான்று பெற வேண்டும். எந்த விவசாயிக்கு சான்று வேணும்? இப்போ சான்று பெற்ற விதைகள் எல்லாம் சரியாக முளைச்சிருச்சா, மகசூல் கொடுத்துருச்சா? கிடையாது. சான்று பெற்று மகசூல் கொடுக்காத நிறுவனங்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க. இப்போ விதை சம்பந்தப்பட்ட அனைத்து ஆய்வகங்களும் அரசுகிட்ட இருக்குது. அந்த விதைத்துறை இடத்த அது இருக்குது. விதைத்துறை ஊழியர்கள், அலுவலர்கள், அதிகாரிகள் யாரோட ஏவலர்களாக இருக்கிறாங்க? நிறுவனங்களுடைய விதை நிறுவனங்களுடைய ஏவலர்களாக இந்த அலுவலர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் விதை முளைச்சிது, காய்ப்பு திறன் இல்லை, அவன் சொன்ன மாதிரி காய்க்கலை, மக்காச்சோளம் இருக்குது, அந்த நாற்றக மக்காச்சோளம் இருக்கும்போது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, விதைச்சிட்டு வந்தால் மானாவாரியில் முளைச்சிடும், அதை பராமரித்து அறுவடை செஞ்சால் போச்சு. இப்போ இவங்களோட அந்த மரபணு மாற்றப்பட்ட மக்காச்சோளம், வீரக மக்காச்சோளத்தில் நாங்கள் பயிரிடும்போது என்ன ஆகுதுன்னா கூடவே அந்த புழுவும் வந்துடுது, கூடவே படைப்புழு வந்துடுது. அந்த குருத்து வர நேரத்தில் சாப்பிட்டு புழுவை சாப்பிட்டு போயிடுது. அதுக்கு 3 முறை நாங்கள் மருந்தடிக்க வேண்டியது இருக்குது. மக்காச்சோளத்தில் 3 முறை மருந்தடிச்சு அதில் எங்களுக்கு என்ன காசு மிச்சமாக கட்டுப்படியாக சொல்லி பாருங்க. ஆக இது போன்ற இந்த விதைகள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நோய் எதிர்ப்பு திறனையை குறைத்து விட்டார்கள். இப்போ கூட இந்திய வேளாண் ஆராய்ச்சிக்கெல்லாம் ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க. ஒவ்வொரு விதைகளிலும் 67% ரசாயனங்கள் நிரம்பி விட்டது. விதைகள்லையே ரசாயனம் வந்து, ஏன்னா நீ ரசாயன உரத்தை பரிந்துரைக்கிற, ரசாயன உரத்துக்கு தான் நீ மானியம் கொடுக்குற. இயற்கை உரத்துக்கு மானியம் கொடுக்குற இந்த அரசாங்கம் கிடையாது. அப்போது விரியரக விதைக்கு தான் நீ மானியம் கொடுக்குற, மரபரக விதைக்கு மானியம் கொடுக்குறியா? கிடையாது. அப்போது நிலம் ரசாயனம் ஆகும்போது விதைகள் மட்டும் எப்படி தனித்து தப்பிச்சிருக்கும்? அதுக்குள்ளே தானே அது விளையுது, அதுக்குள்ளே தானே இது இருக்குது, அது மரபுன்னு அங்கே தானே உற்பத்தி ஆகுது. அப்போது இன்றைக்கி விதைகளும் முழுக்க முழுக்க ரசாயனமாகி போச்சு. உணவு ரசாயனம், விதைகள் ரசாயனம், மண் ரசாயனம், எல்லாம் ரசாயனம். அதனால தான் உடலில் புற்றுநோய் பெருகி போச்சு. இப்போ விடுதலைக்கு முன்பிருந்த உழவு தொழிலை மறுபடியும் கொண்டு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மிகச்சிறந்த சாத்தியக்கூறு இருக்குது. ஏனென்றால் கேட்டிங்கன்னா நீங்கள் முன்னோடு இயற்கை வேளாண் உழவர்களை போய் ஆய்வு பண்ணுங்கள். நாங்களே நிறைய இடத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறோம். இந்த செயற்கை விதம் உரம், இந்த மரபுரக விதைகளை தாண்டி வீரிய விதைகள் இப்படியே உற்பத்தி செய்கிறவங்களை விட இன்னைக்கு இயற்கையில் உற்பத்தி செய்கிறவங்க அதிக உற்பத்தி எடுக்கிறாங்க. இதை விட அதிக உற்பத்தி எடுக்கும்போது நம்ம அதுக்கு போகலாமா, போகக்கூடாதா? ஆனால் அரசாங்கம் அதை ஊக்குவிப்பதில்லை, அதற்கு மானியம் கொடுக்கறதில்ல. செயற்கை உரத்துக்கும் செயற்கை விதைக்கும் தான் மானியம், இதுக்கு கொடுக்கறதே கிடையாது. இன்னொன்று, பயிர்க்கடன் கொடுக்குறாங்க. பயிர்க்கடனும் சேர்த்து செயற்கை உரத்தையும் ஒரு பகுதி எங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நான் இயற்கை விவசாயம் பண்ணுற, எனக்கு இதுக்கே செயற்கை உரம், எனக்கு அதை காசாக கொடுத்துருன்னா அதை கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போது யார் திணிக்கிற எங்கள் மீது? அரசு தான் திணிக்குது. ஆனால் இன்றைக்கி நிலம் என்ன? புற்றுநோய் பெருகி கிடக்குது, சர்க்கரை நோய் எல்லாருக்கும் வந்தாச்சு. இனி இந்தியாவில் இருக்கிற 150 கோடி பேருக்கு சர்க்கரை நோய் வெகு நாளில் வந்துடும். காரணம் என்ன? நம்ம கம்பு சாப்பிட்ருந்தோம், கேழ்வரகு சாப்பிட்ருந்தோம், சோளம் சாப்பிட்ருந்தோம், ராகி சாப்பிட்டோம். இன்னைக்கு எதை சாப்பிட்றோம்? அரிசி மட்டுமே சாப்பிட்றோம். அந்த அரிசி மரபுரக அரிசி கிடையாது, அதை பார்க்கணும். இப்போ நம்மளவருக்கு வந்தப்புறம் இந்த மாதிரி சிறுதானியங்களுடைய பயன்பாடு, அதை வந்து அதை உழவு தொழிலில் பயன்படுத்துறது, விளைவிக்கிறதெல்லாம் கூடுதலாக ஆயிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு. உண்மை, அது உண்மைதான். கூடுதல் ஆகியிருக்குது, விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இயற்கை அங்காடிகள் எத்தனை பக்கம் பார்க்குறீங்க நகரத்துக்குள்ள? முதல்ல இயற்கை அங்காடிகள் நீங்கள் பார்த்தீங்களா? 10 ஆண்டுகளுக்கு முன்பு அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. இன்னைக்கு அத்தனை பக்கம் இயற்கை வேளாண் உழவர்கள் அதிகமாக எண்ணிட்டு இருக்கிறாங்க. இளைஞர்கள் அதுக்கு மாறிட்டு இருக்கிறாங்க. படித்த இளைஞர்கள் வந்து இன்னைக்கு இயற்கை வேளாண்மை செய்கிறாங்க, அதை நவீன முறையில் சந்தைப்படுத்துகிறாங்க. இயற்கை வேளாண் அங்காடிகள், கடைகள், ஆர்கானிக் ஸ்டோர்ஸ். இன்னைக்கு முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருப்பூரில் மட்டும் 10 இயற்கை ஆர்கானிக் ஸ்டோர் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு வணிகம் பெருகி இருக்கிறது. இப்போ உழவர்களுக்கு உழவர்களுக்கு அரசு ஒத்துழைத்தால், இந்த மானியங்கள்லாம் கொடுத்தா, இயற்கை விவசாயத்துக்கு கொடுத்தா முழுவதுமாக இந்த மண் சிறப்பாக அமையும் என்று நினைக்கிறேன். மிகச் சிறப்பாக இருக்கும். சிக்கிம்னு ஒரு மாநிலம் இந்தியாவில் தானே இருக்குது. அது இன்னைக்கு இயற்கை வேளாண்மைக்கான மாநிலம் முழுசாக மாறி போச்சு.
அங்கே செயற்கை மருந்து பயன்படுத்த முடியாது, தடை பண்ணிட்டாங்களே. செயற்கை உரம் தயார் பண்ண முடியாது, தடை பண்ணிட்டாங்களே. எல்லாம் இயற்கைக்கு மாறியாச்சு. அதற்கு காரணம் அங்கே உள்ள உழவர்களா இல்லை அரசா? அரசு எடுத்த முயற்சிக்கு உழவர்கள் ஒத்துழைத்தார்கள். இன்னைக்கு அந்த மண் நல்லா இருக்குது. இன்னொன்று பாருங்க, சிக்கிமில் விளையிற பொருளுக்கு இன்னைக்கு உலகளாவிய சந்தை ஏற்பட்டு போச்சு. ஏன்னா ஒரு மாநிலமே இயற்கை வேளாண் மாநிலமாக மாறி போட்டு அங்கே செயற்கை உரம் கிடையாது, செயற்கை மருந்து கிடையாது, பூச்சிக்கொல்லி அடிக்கிறதுல. இப்போ தரமான உணவுங்கிறதுனால அவங்களுக்கு உலகளாவிய சந்தை ஏற்பட்டு போச்சு. அங்கே வந்து உலகளவில் ஆர்கானிக் ஸ்டோர் வச்சிருக்கிற நிறுவனங்கள் அந்த பொருளை கூடுதல் விலை கொடுத்து கொள்முதல் பண்ணிட்டு போகிறேன். மிகப்பெரிய சந்தை, அந்த உழவர்கள் வாழ்வதற்கு இன்னைக்கு நல்லா இருக்குது. அப்போ அதை நோக்கி மற்ற மாநிலங்கள் ஏன் பயணிக்கலை? பிரதமர் சொல்கிறாரு, நாங்கள் இவ்வளோ தூரம் இயற்கை வேளாண்மைக்கு செலவு பண்ணுறோம், தற்சார்பு வேளாண்மைக்கு போகணும், பாரம்பரியத்தை மீட்டெடுக்கணும். போன ஆண்டு சிறுதானிய ஆண்டு கொண்டாடினாங்க உலகம் பூராவும். அப்போ நிறைய திருவிழாக்கள் நடத்தினாங்க அரசோட நிதியில். அப்புறம் அதோடு முடிஞ்சு போச்சு. அதை நம்பி நாங்கள் சிறுதானியங்களை பயிரிட்டோம். இந்த ஆண்டு விலை கிடைக்கல. 2 வருடங்களுக்கு முன்னாடி கம்புக்கு 1000 ரூபா கிடச்சிது, போன ஆண்டு 700 ரூபா கிடச்சிது, இந்த ஆண்டு 350 ரூபா. அப்போ இவர்களை நம்பி நாங்கள் சிறுதானிய உற்பத்தியை பெருக்கிட்டோம். சிறுதானிய உற்பத்தி பெருக்கும் போது இவங்க சந்தையில் எங்களுக்கு விலை கொடுத்து வாங்கினாங்களா, விலை நிர்ணயம் பண்ணாங்களா, இல்லை நஷ்டத்தையாவது ஈடுகட்டினாங்களா? இல்லை. அடுத்த ஆண்டு நாங்கள் எப்படி சிறுதானியத்தை பயிர் பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லிடுறாங்க, ஆலோசனை சொல்லிடுறாங்க, ஏதாச்சும் ஒரு மானியத்தை சொல்லிடுறாங்களே ஒழிய எங்களை உற்பத்தி செய்த பொருளுக்கு இவர்கள் உரிய விலையை கொடுத்தாலே போதும், நாங்களே உற்பத்தி செஞ்சுக்குவோம். விலையை கொடுத்தா போதும், கட்டுப்படியாகிற விலையை நிர்ணயித்து அரசு கொள்முதல் பண்ணாலே போதும். இந்த அரசு இதை செய்வதே கிடையாது. இது இந்தியா முழுவதும் இருக்கிற கோரிக்கை. இதற்காகத்தான் டெல்லியில் தொடர்ச்சியாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு உற்பத்தி செலவோடு 50% சேர்த்து விலை நிர்ணயம் செய்யணும், அதை அரசு கொள்முதல் செய்யணும். இன்றைக்கி எல்லா பக்கம் நியாய விலை கடைகள் இருக்குது, கிராமந்தோறும் ஊர்தோறும் இருக்குது, ஒரு குக்கிராமந்தோறும் இருக்குது. அதன் மூலமாக மக்களுக்கு விநியோகம் செய்யுங்க. அப்போ விவசாயிகிட்டிருந்து 5 ரூபாய்க்கு கொள்முதல் பொருள் கடையில் 15 ரூபாய்க்கு விற்கிது. விவசாயிட்டிருந்து நீங்கள் 7 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணி 12 ரூபாய்க்கு விற்க முடியும். அப்போ மக்களுக்கு 3 ரூபா குறைவாக கிடைக்கும், விவசாயிகளுக்கு 3 ரூபா கூடுதலாக கிடைக்கும். தரமான பொருள் நேரடியாக போய் சேரும். அப்போ இதை நீங்கள் அரசு செய்யும் போதே வெளிச்சந்தையில் இதனோட விலை ரொம்ப குறையாது, விவசாயிகள் பாதிக்கப்பட. இந்த ஒரு மக்களும் பயன்பெறக்கூடிய திட்டத்தை தான் நாங்கள் முன்மொழிகிறோம். மக்களும் விவசாயிகளும் இருதரப்பும் பயன்படக்கூடிய திட்டத்தை அரசு ஒரு பகுதி செய்யும் போது மற்ற பகுதிகள் தானாக சரி. அதை விட விலை குறைவாக வியாபாரி கேட்கும்போது அரசுகிட்ட கொண்டு வந்து பொருளை கொடுத்துருவாங்களா இல்லையா விவசாயிங்க? அந்த வாய்ப்பு இருக்கும்போது அப்போ வியாபாரிக்கு சரியான விலை கொடுப்பாங்கல்ல. இதைத்தான் நாங்கள் வலியுறுத்துறோம். இப்போ மக்களுக்கும் உழவர்களுக்கும் பயன் தரக்கூடிய பல திட்டங்களை நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க. அவற்றையெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வராததற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? விவசாயிகள் ஒரு அரசியல் சக்தியாக இல்லை, அதுதான் காரணம். விவசாயிகள் ஜாதிகளாக பிரிஞ்சிருக்கிறாங்க, மதமாக பிரிஞ்சிருக்கிறாங்க, அரசியல் கட்சிகளாக இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் 1960களிலிருந்து 85 வரைக்கும் அரசியல் விவசாயிகளிடம் இருந்தது. இந்த வார்த்தை கவனிக்கணும், அரசியல் விவசாயிகள். இப்போ விவசாயிகள் அரசியல் கட்சியிடம் இருக்கிறார்கள், ஜாதி கட்சிகளிடம் இருக்கிறார்கள். அப்போ எந்த ஒரு ஜனநாயக நாட்டில் நீங்கள் எவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் இருந்தாலும் நீங்கள் அரசியல் சக்தியாக இல்லை என்றால், இந்த ஜனநாயகத்தின் இந்த தேர்தலை தீர்மானிக்கிற சக்தியாக நீங்கள் இல்லை என்றால் உங்களை இந்த தேர்தல் தீர்மானித்து விடும், இந்த அரசு உங்களை தீர்மானிக்கும். ஆக விவசாயிகள் தீர்மானிக்கப்படுகிறார்கள், அவர்கள் இந்த நாட்டை தீர்மானிப்பதில்லை. அதுதான் இன்னைக்கு சிக்கலாக இருக்கிறது. ஆக இன்னைக்கு நாங்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இப்போ நான் பார்த்தீங்கன்னா சென்னை சட்டக்கல்லூரியில் படிச்சுட்டு உயர்நீதிமன்றத்தில் 10 ஆண்டுகள் வழக்கறிஞர் இருந்து என்னோட வாழ்க்கை இணையரும் வழக்கறிஞர் தான். இருவரும் இருந்தோம். ஒரு எங்கள் நிலத்தில் பார்த்தீங்கன்னா கெயில் எரிகாற்று குழாய் எங்கே வந்துச்சு, அதற்காக உழவர் பெருமக்கள் இணைந்து போராட்டத்தை கூப்பிட்டாங்க, போனேன். அப்போ அந்த போராட்ட குழுவில் உறுப்பினரானேன். அப்புறம் அது போராட்டத்தை முன்னெடுத்து செய்கிற இடத்துக்கு வந்தேன். இறுதியாக அந்த போராட்டத்தை நின்று வெற்றி கொள்ள வச்சு நிலத்தை காப்பாற்றணும். அதுக்கப்புறம் உயர்மின் கோபுரத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அந்த அனுபவத்தின் பிள்ளை என்கிட்ட வந்தாங்க, அவர்களுக்காக வேலை செய்ய போனோம். இந்த உயர்மின் கோபுரத்துக்கு எதிராக போராடுவோம் வாங்க, விவசாயிகளுக்கு இழப்பீடு கிடையாது, வாடகை கிடையாதுன்னு கூப்பிட்டோம். எந்த விவசாய சங்கங்களும் வரல. அப்போ நாங்களே பாதிக்கப்பட்டவர்களை சேர்ந்து ஒரு விவசாய சங்கத்தை உருவாக்கினோம். போராட்ட களத்தில் பிறந்து போராட்டத்தில் உருவாகி இன்றைக்கி போராட்டங்களாகவே சங்கம் தமிழகம் பூராகவும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா சென்னையில் பனகல் மாளிகை முன்பு சைதாப்பேட்டையில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம், சியானு ஆங்கிலத்தில் அழைப்பாங்க சுருக்கமாக, அந்த ஆணையத்தின் முன் நாங்கள் 200 விவசாயிகள் கூடி காத்திருப்பு போராட்டத்தை நடத்தணும். விவசாயிகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் என்ன சம்பந்தம்னு விவசாய சங்கங்களை கேட்குறாங்க. இன்னைக்கு கடும் மழை, கடும் வறட்சி, கடும் வெப்பம், கடும் குளிர், உற்பத்தி பாதிக்குது, வறட்சியும் விவசாயிகளை பாதிக்குது, மிக கடுமை விவசாயிகள் நஷ்டமடைகிறாங்க. இந்த 75 வருஷமாக எங்களுக்கு சரியான காப்பீட்டு திட்டம் கூட கிடையாதுங்க. நடிகையோட தொடைக்கு காப்பீடு பண்ணுறதுக்கு, இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு திட்டத்தை அறிவிக்கிற அரசு நாங்கள் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு காப்பீடு செய்கிறதுக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்கா?
இந்த பீம பஜ்லி யோஜனான்னு மத்திய அரசாங்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒன்றிய அரசாங்கம். அந்த திட்டத்தில் விவசாயிகள் பயன்பெறவே முடியாது. நிறுவனங்கள் சம்பாதிப்பதற்காக அந்த திட்டத்தை வச்சுருக்கிறாங்க. அதில் இது வரைக்கும் நிறுவனங்கள் தான் பயன்பெற்றுக்கொண்டு விவசாயிகள் பயன்பெற்றதாகவே கிடையாது. ஆக விவசாயிகளை நிறுவனங்கள் சுரண்டுவதற்கு விதை மூலமாக சுரண்டுகிறாங்க, உரம் மூலமாக சுரண்டுறாங்க, திட்டங்கள் மூலமாக சுரண்டுறாங்களே ஒழிய விவசாயிகளை வாழ வைப்பதற்கு எந்த திட்டத்தையும் இவர்கள் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. எங்களை கார்பரேட்டுகளுக்கு அடிமையாக்குவதற்காக இந்த அரசியல் கட்சிகள் வேலை செய்து கொண்டிருக்கின்றன. அந்த கார்பரேட்டுகள் தான் இந்த அரசியல் கட்சிகளை நிதி கொடுத்து வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களிடம் வாக்குகளை வாங்கிவிட்டு அவர்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. எனவே விவசாயிகள் ஒரு அரசியல் சக்தியாக உருமாறாமல், தேர்தலை தீர்மானிக்காமல், கோரிக்கைகளின் அடிப்படையில் வாக்களிக்காமல் விவசாயிகள் இருப்பதுதான் அதற்கு காரணம். நாங்கள் அந்த நிலைமையை மாற்றி கோரிக்கை நிறைவேற்றினால்தான் வாக்கு. ஏன் என்னாச்சு? நீங்கள் சொன்னது என்னாச்சு? சொன்னீங்களே, ஏன் நிறைவேற்றிட்டோம் உனக்கு ஓட்டு, இல்லாட்டி ஓட்டு கிடையாது என்று அரசியல் அதில் திருப்பி விரட்டி அடிக்கிற யூகத்தை நாங்கள் வகுத்து கொண்டிருக்கிறோம். வருகிற சட்டமன்ற தேர்தல் என்பது வரக்கூடிய ஆளுங்கட்சிக்கு அவ்வளவு சாதகமாகலாம் விவசாயிகளிடம் எதிர்பார்க்க முடியும். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு கிராமந்தோறும் விவசாயிகள் குழுவை உருவாக்கி அந்த குழுவின் மூலமாக விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன நன்மை செஞ்சீங்க அதை சொன்னால் மட்டும் இந்த ஓட்டு, இல்லாட்டி கிடையாது, நாங்கள் எல்லோரும் நோட்டாக்கு ஓட்டு போட போகிறோன்னு சொல்லி நாங்கள் தீர்மானித்து கொண்டிருக்கிறோம். ஒரு அரசியல் சக்தியாக நீங்கள் மாறணும் அப்படின்னு சொன்னீங்க. சிறு சிறு குழுக்களாக சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் சொல்கிறீங்க. அரசியல் கட்சியாக, அதாவது நாராயணசாமி நாயுடு காலத்தில் இருந்த மாதிரியான ஒரு வலிமை, அதை மறுபடியும் கொண்டு வருவதற்கு வேறு ஏதாவது நீங்கள் முயற்சிகள் எடுத்துருக்கீங்களா? நீங்கள் நேரடியாக அரசியல் கட்சி தொடங்க போகிறீங்களான்னு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதை வச்சுங்க. அது அரசியல் கட்சி தொடங்கக்கூடிய எண்ணம் எங்களுக்கு இல்லை. அரசியல் கட்சி இல்லாமலேயே அரசியலை தீர்மானிக்க முடியும் என்கிற வியூகத்தை நாங்கள் வகுத்திருக்கோம். அதான் கோரிக்கை அரசியல். எங்களுடைய கோரிக்கைகள் பட்டியலிட்டிருக்கிறோம். 10 அம்ச கோரிக்கைகள், 6 கோரிக்கைகள் மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கு 4 கோரிக்கைகளையும் வச்சுருக்கிறோம். இந்த 10 கோரிக்கைகள் நிறைவேற்றினா தான் ஓட்டுங்கிறத தெளிவுபடுத்த போகிறோம். இந்த கோரிக்கைகளை சொல்ல முடியுமா? இப்போ முதல்ல விவசாயிகளுடைய உற்பத்தி பொருட்கள் அனைத்துக்கும் விலை நிர்ணயம் செய்யணும். அந்த விலை நிர்ணயம் என்பது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி செலவோடு 50% சேர்த்து விலை நிர்ணயம் இருக்கணும். உணவுப் பொருட்களை அரசு கொள்முதல் செய்யணும். கொள்முதல் செய்து மக்களுக்கும் குறைந்த விலையில், உழவர்களுக்கும் கட்டுப்படியாகிற விலையில் இருக்கணுங்கிறத. கொள்முதல் செய்துட்டு அதை வைப்பதற்கு இடம் இல்லாமல் மழையிலெல்லாம் நெல் முளைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதற்காக எதுவும் இந்த அரசு செய்யணும்னு நீங்கள் கோரிக்கை வைக்கலையா? பல முறை அதை நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். நெல்லை அரசு கொள்முதல் பண்ணுது. அதுக்கு ஒரு தார்பை, சரியான தார்பை போட்டு மூட மாட்டாங்க, சரியான மேடை அமைக்க மாட்டாங்க, ஒரு தகரக்குறை அமைக்க மாட்டாங்க. தேவையில்லாத திட்டங்களுக்கு எதோ நிதியெல்லாம் செலவு பண்ணுவாங்க. இப்போ நெல் கொள்முதல் மையம் இருக்குது. நெல் கொள்முதலத்தில் போய் பாருங்கள், நெல்லை கொட்டி வைக்கிறதுக்கோ அதை கொஞ்சம் அந்த ஈரப்பதத்தை குறைக்கிறதுக்கு உணர்த்துறதுக்கெல்லாம் எந்த வசதியும் வாய்ப்புமே வச்சுக்கிறது இல்லை. அவங்க எல்லாத்தையும் நாங்களே தான் பண்ணி கொண்டு போகணும். அந்த நெல்லை மூடி கூட வைக்க முடியாது. முளைச்சி போயிரு நெல், மழையில் நனைஞ்சு கொண்டு போய் அடுக்கி வச்சுட்டு வருவோம், கொட்டி வச்சுட்டு வருவோம். மழையில் நனைஞ்சு நெல் முளைச்சி போய் நான் வீணாக எடுத்து குப்பையில் விற்பதற்கு முன்பே போனதையும் கொள்முதல் பண்ணுற வேலை கிடையாது. ஈரப்பதம் அதிகமாக இருக்குன்றுவான். அப்புறம் உணர்த்தி அதை காய வச்சு கொண்டு வரணும். ஆனால் 50 ரூபா கொடுத்தா, மூட்டைக்கு 50 ரூபா கொடுத்தா எல்லாமே நடக்கும். அது உலர்ந்த நெல் ஆகிடும். ஆமாம், உலர்ந்த நெல் ஆகிடும். உலர்ந்துரும், காஞ்சிரும், விதிகளுக்கு உட்பட்டு வந்துடும். மூட்டைக்கு 50 ரூபா கொடுத்தா 50 ரூபா கொடுக்காட்டி என்ன ஆகும்? ஈரப்பதம் அதிகமாக இருக்குது, காய வச்சு கொண்டு வா. தூசு அதிகமாக இருக்குது, நல்லா தூத்தி எடுத்துட்டு வா. எல்லா நிபந்தனைகளும் எங்களுக்கு 50 ரூபா கொடுத்துட்டா சரியாக போயிடும். இன்றைக்கி விவசாயத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் 38,000 கோடி ஒதுக்குறாங்க. இந்த 38,000 கோடி விவசாயிகளை சென்றடையதோ இல்லையோ பெருநிறுவனங்களை சென்றடைகிறது. இப்போ நிறுவனங்கள் விதையை அரசு திட்டத்தில் பூந்து எங்கிட்ட விதை விற்றுட்டு போயிடுறான். நிறுவனங்கள் அவங்களோட உரத்தை அரசு திட்டத்தில், மானிய திட்டத்தில் பூந்து எங்கிட்ட விற்று போட்டு போயிடுறான். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். 2000 ரூபா மதிப்புள்ள அந்த தார்பாய், நாங்கள் பொருளை மூடி வைக்கிற தார்பாயை அரசாங்கம் எங்களுக்கு 4000 ரூபா கொடுத்து வாங்குது. எவ்வளோ கொடுத்து வாங்குது? 2000 ரூபாய்க்கு சந்தையில் அடைக்கிற பொருள். ஆமாம், 2000 ரூபாய்க்கு சந்தையில் அடைக்கிற பொருளை 4000 ரூபா கொடுத்து வாங்கி 50% மானியம்னு சொல்லி எங்களுக்கு 2000 ரூபாய்க்கு கொடுக்குறான். அதுக்கு நேரடியாக சந்தையில் வாங்கிடலாமா 2000 ரூபாய்க்கு? இன்னொன்று கேளுங்க, இவங்ககிட்ட வாங்குற பொருளை நாங்கள் தார்பாய் மூடனா 1 வருஷத்துக்கு கூட வராது. சந்தையில் அதே கம்பெனியில் அதே பொருள் 2000 ரூபாய்க்கு நான் அந்த தார்பாய் வாங்கினா 6 வருஷம் 5 வருஷத்துக்கு வரும். அப்போ பொருளையும் தரம் இல்லை, 100% அதில் ஊழல் வேறு. 100% ஊழல். இப்படித்தான் ஒவ்வொரு திட்டமும் இருக்குது.
நிறைய இயந்திரங்களை கொடுக்குறாங்க, இயந்திரம் பண்ணி கொடுக்குறாங்க, எந்த இயந்திரமே தரம் இல்லை. இப்படித்தான், இதுதான் உதாரணம். இப்போ எல்லாத்தையும் வந்து அந்த சொட்டு நீர் பாசனம் அந்த மானியம் கொடுக்குறாங்க. என் நிலத்துக்கு நான் வந்து சொட்டு நீர் பாசனம் அமைக்க 1 லட்ச ரூபா மதிப்பீடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே நிறுவனத்தில் போய் அரசு திட்டத்துக்கு இல்லாமல் நான் தனியாக நேரடியாக நான் கேட்டேன்னா எனக்கு 50,000 ரூபாய்க்கு போட்டு கொடுப்பாங்க. அந்த பொருள் தரமாக இருக்குது, 5 வருஷத்துக்கு வரும். அரசு திட்டத்தில் 50,000 ரூபா பொருள் 1 லட்ச ரூபா, ஆனால் 2 வருஷத்துக்கு தான் வரும். யோசிச்சு பாருங்க. அதுவும் இல்லாமல் ஏக்கருக்கு 20,000 நான் கூடுதலாக கொடுக்கணும். கேட்டால் அரசு அதுக்கு மானியம் கொடுக்கறதில்ல, நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு நாங்களே கூடுதலாக கொடுக்க வேண்டும். ஆக விவசாயிகளுக்கு ஒதுக்குகிற அந்த பட்ஜெட்டில் ஒதுக்குற நிதி என்பது விவசாயிகளுக்கு வர்றதே இல்லை. அதனால தான் நாங்கள் நீண்ட காலமாக கேட்குறோம், நீ எனக்கு விதை கொடுக்க வேண்டாம், உரம் கொடுக்க வேண்டாம், மருந்து கொடுக்கணும், விலையை கொடு. விலையை எங்களுக்கு என்ன பணத்தை ஒதுக்குறையோ அதை எங்களுக்கு பணமாக வங்கி கணக்கில் போட்டுரு, உற்பத்தி மானியமாக கொடுத்து விடு, நாங்கள் உற்பத்தி செய்கிற நீ விலையை கொடுத்தால் போதுமானது தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா மானியத்தை வாங்கிட்டு வேலை செய்யாமல் கூட இருக்கலாம், நீங்கள் பொருளாக கொண்டு போகும்போது வேலை செஞ்சுருக்கோன்ற ஒரு இதைத்தான் சொல்கிறோம். உறுதி இருக்கு. உற்பத்தி செய்து கொடுத்தால் மானியம் கொடு, இல்லாட்டி வேண்டாம். நீயே உற்பத்தியே செய்யாதவனுக்கு மானியம் கொடுக்குற, டிராக்டர் கொடுக்குற, உரம் கொடுக்குற, மருந்து கொடுக்குற, விதை கொடுக்குற, தண்ணி கொடுக்குற, நான் உற்பத்தி செய்யறேன்னு நீ பார்க்குறியா? அதுக்கு ஒன்றிய செயலாளர் லெட்டர் கொடுத்தா தான் மானியம் கிடைக்கும். எங்க நிக்குது பாருங்க இது. அதாவது ஆளும் கட்சியோட ஒன்றிய செயலாளர். ஆமா, ஒன்றிய செயலாளர் சொன்னா தான் டிராக்டர் கிடைக்கும், ரொட்டாவேட்டர் கிடைக்கும், கலப்பை கிடைக்கும். இப்படி நிலைமை இருக்குது. அப்புறம் தரம் இல்லாத உரம், உரத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஊழல் நடக்கும். அந்த உரத்தில் வந்து பாதி மண்ணை கலக்கிடுவாங்க, அந்த மண்ணும் அந்த உரமும் ஒரே கலரில் இருக்கும். கரைச்சி பார்த்தா தான் தெரியும். கலப்பு உரம்ன்றதுக்கு தான் கலப்பு உரம்ங்கிறது என்னென்னது, இதுதான் இது. எடுத்து பார்த்தோன்னா பாதி மண்ணாக இருக்கும், உரமே இருக்காது. அதை கரைச்சி பார்த்தோம்னா இல்லை சார் இது உங்கள் நிலத்தோட மண், நீங்களே பண்ணிட்டீங்க அப்படிப்பா. சரிப்பா, இன்னொரு மூட்டை நான் வச்சுருக்கேன், முன்னாடியே கரைக்கிறேன், நிலத்தில் தார்பாய் குட்டியே கரைக்கிறேன், நிலத்தில் கொட்டி கரைக்கல, வா தரையில் குட்டியை கரைப்பேன் வான்னு கூப்பிட்டா வரமாட்டான். இப்போ அரசு ஊழியர்கள் வேளாண்மை துறையில் நடக்கிற ஊழல் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நம்ம ஏதோ பொதுப்பணித்துறையில் ஊழல் நடக்குது, நீர்வளத்துறையில் நடக்குது, வருவாய்த்துறை ஊழல் நடக்குதுன்னு சொல்கிறோம். வேளாண் துறையில் அவ்வளோ ஊழல். மத்திய அரசாங்கம் 1.5 லட்சம் கோடி ஒதுக்குறாங்க, விவசாயிகளுக்கு என்ன வந்து சேருது? எதுவுமே வந்து சேருவது கிடையாது. எல்லாமே நிறுவனங்கள் பயன்பெறுகிற மாதிரியான திட்டங்கள் தான் இருக்குது ஒழிய விவசாயிகளுக்கு பயனான திட்டங்களே கிடையாது. இப்போ தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 1 வருஷத்துக்கு 10,000 ரூபா உற்பத்தி மானியமாக கொடுத்துட்றான். அவன் உரம் கொடுக்கறது இல்லை, விதை கொடுக்கறது இல்லை, மருந்து கொடுக்கறது இல்லை, தார்பாய் கொடுக்கறதில்ல, இயந்திரம் கொடுக்கறது இல்லை. உங்கள் விருப்பம், நீங்கள் எதை வேணால் பயன்படுத்த. என்ன வேணால் உங்களுக்கு தேவையான பொருளை, தரமான பொருளை, உங்களுக்கு சரியாக சேவை செய்யக்கூடிய நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து நீங்களே வாங்கி கொள்ளுங்க. இப்போ அண்டை மாநிலம் அப்படி ஒரு முன்னுதாரணத்தை கொண்டு நடக்கிற போது இங்கே அதை பண்ணுறதுக்கு என்ன சார்? அண்டை மாநிலம்னு பேசணும்னா தமிழ்நாடு மிக கேவலமான மாநிலம். இன்னைக்கு சொல்லுவேன், விவசாயிகளை நடத்துவதில் தமிழ்நாடு மிக கேவலமாக இடத்துல இருக்குது. அரசியல் கட்சியில் ஆளு எதிர் அஇஅதிமுக திமுக வித்தியாசமெல்லாம் கிடையாது. கேரளாவில் தென்னை மரத்தில் கல் இறக்கி விற்க முடியும், தமிழ்நாட்டில் கல் இறக்கி விற்கிறதுக்கு அனுமதி இருக்கா? உலகத்தில் எந்த நாட்டிலையும் கல் இறக்கி விற்பதற்கு தடை கிடையாது, பனை தென்னையிலிருந்து. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் தடை இருக்குது? யோசிச்சு பாருங்க. விவசாயிகள் வருமானத்தில் தமிழ்நாடு 23வது இடத்துல இருக்கு. நாங்கள் தொழில் வளர்ச்சியில் 2வது இடத்துல பேசுகிறோம். விவசாயிகள் வருமானத்தில் எவ்வளோ இருக்கு? 23. சார், இங்கே ஒரு நாள் சம்பளம் இன்னைக்கு சராசரியாக ஒரு ஆண்களுக்கு 800 ரூபா கூலி, ஒரிசாவில் 200 ரூபா, மத்திய பிரதேசத்தில் 200 ரூபா, ஹரியானாவிலும் 200 ரூபா தான், பஞ்சாப்லேயும் 300 ரூபா தான். இந்த மாதிரி உற்பத்தி செலவு இருக்கக்கூடிய மாநிலங்களில் நெல்லுக்கு 3100 ரூபா கொடுக்குறான். எவ்வளவு? தமிழ்நாட்டில் 2350. 800 ரூபா சம்பளம் கொடுக்குற மாநிலத்தில் 2350 நெல்லுக்கு விலை, 200 ரூபா சம்பளம் இருக்கிற மாநிலத்தில் 3100 ரூபா விலை. யோசித்து பாருங்க. அப்போ இது தமிழ்நாடா? இது விவசாய நாடா? விவசாயிகள் தோழனா முதல்வர்? ரொம்ப கொண்டு வந்துருக்கு. கரும்புக்கு நம்ம வெறும் இங்கே 3150 ரூபா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதே உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், மத்திய பிரதேசம் 3900 ரூபா கொடுக்குறான் சார். வெட்டு குழியங்களுக்கு 1500 ரூபா 1650 ரூபா போயிடுது. அவங்க கொடுக்குற 3150 ரூபா எவ்வளோ போயிடுது? பாதிக்கு பாதி வெட்டுக்குழியே போயிடுது. அப்புறம் மீதி பாதியில் தான் உரம், மருந்து, சம்பளம், ஆள் கூலி, உரி கூலி, களகூலி எவ்வளவு இருக்குது. இதில் வாங்குற கடனுக்கு வட்டி. அப்போ கரும்பு இன்னைக்கு விவசாயம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு நெல் விவசாயம் 25% குறைஞ்சி போச்சு. 10 லட்சம் டன் உற்பத்தி குறைஞ்சி போச்சு. ஒரே ஒரு ஆள் அன்புமணி ஐயா மட்டும் தான் அறிக்கை கொடுத்தார். ஆனால் அவரு கூட இது ஏன் குறைஞ்சி போச்சு, இந்த நெல்லுக்கு கூடுதல் விலை கொடுத்தீங்கன்னா உற்பத்தி அதிகமானுங்கிறத பற்றி அவரும் சென்ற ஆண்டு நெல் உற்பத்தி அதிகம்னு சொல்கிறாங்க சார். சென்ற ஆண்டு நெல் உற்பத்தியில் அதிகமாகவெல்லாம் இல்லை. 10% நெல், 25% நெல் குறைஞ்சி போச்சு. 10 லட்சம் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி குறைவு.
ஏன்னா லாபகரமாக இல்லை, கட்டுப்படியாகிறது இல்லை, நஷ்டமும் கஷ்டமும் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் எப்படி வேளாண்மை செய்ய முடியும்? இப்போ நீங்கள் கொரோனா வந்துச்சு, உணவை தேடி கிராமங்களுக்கு மக்கள் படையெடுத்தார்களா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாட்டுக்கான உணவு உற்பத்தி தமிழ் அண்டை மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் தமிழ்நாடு உணவுக்காக கையேந்தி கொண்டு இருக்கிறது. இந்தியாவில் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியே கிடையாது. 72% எண்ணெய் வித்துக்கள் எங்கிருந்து இறக்குமதி? வெளிநாடுகள் இருந்து இறக்குமதி. பாமாயில், சூரியகாந்தி எண்ணெய் இப்படி இறக்குமதி ஆகிட்டு இருக்குது, சோயாபீன்ஸ் எண்ணெய் இறக்குமதி ஆகிட்டு இருக்குது. ஆனால் உள்நாட்டில் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி செய்கிற தேங்காய் உற்பத்தி செய்கிற விவசாயிகள், நிலக்கடலை உற்பத்தி செய்கிற விவசாயிகள், கடுகு உற்பத்தி செய்கிற விவசாயிகள், எள் உற்பத்தி செய்கிற விவசாயிகள் நிலைமை விவசாயத்தொட்டு வெளியேறிட்டு இருக்கிறான். நீ உள்நாட்டில் உற்பத்தி செய்கிறத கொள்முதல் செய்து மக்களுக்கு கொடுத்துட்டு பற்றாக்குறைக்கு நீ இறக்குமதி செஞ்சீங்கன்னா நியாயம். உள்நாட்டில் இருக்கிறத கொள்முதல் பண்ண மாட்டா, கூடுதல் விலை கொடுக்க மாட்டா, வெளிநாட்டில் இருக்கிற எண்ணெய் வித்துக்களுக்கு இறக்குமதி வரியை குறைச்சிட்டு 34% இருந்த இறக்குமதி வரியை அப்படியே 20% குறைச்சிட்டு வெறும் 13% வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் தொடர்ச்சி இப்போ 2 ஆண்டுகள் போராடி எண்ணெய் வித்துக்கள் இறக்குமதிக்கு மீண்டும் விரிவு செய்த வரியை உயர்த்த வச்சிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. ஆக அப்போ இதே மாதிரி பருப்புகளுக்கு பூரா வெளிநாடுகள் இருந்தால், இப்போ பர்மாவில் இருந்தால் சார் பச்சை பயிர் வாங்குறீங்கல்ல, கிரீன் பீஸ் மசாலா சாப்பிட்றோம், அது எங்கேருந்து வருது? பர்மாவில் இருந்தால் சார் நமக்கு வருது. பருப்பு வகைகள் பூரா ஆப்பிரிக்க நாடுலேருந்து தான் சார் வருது. கேட்டால் விவசாயிகள் நாடு. நாங்கள் தான் உலகத்துக்கு நாம் நெல் உற்பத்தியிலும் கோதுமை உற்பத்தியிலும் மட்டும்தான் தன்னிறைவை எட்டி இருக்கிறோம். வெறும் நெல்லை கோதுமை வச்சு மட்டும் சத்தான உணவு சாப்பிட்ற முடியுமா? இன்னைக்கு சத்தான உணவு எல்லாருக்கும் கிடைக்குதா? சக்கை உணவுகள் தான் கிடைக்கிறது. வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அது மட்டும் மனிதனுக்கு போதுமா? வெறும் கார்போஹைட்ரேட்டை எடுக்கிறனால இன்னைக்கு நம்மளுக்கு சர்க்கரை நோய் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளே நமக்கு கிடையாது. இப்போ ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு தென்பகுதிகள், அதாவது தமிழ் மாநிலத்தின் தென்பகுதிகளில் எல்லாம் இந்த வரகுன்ற ஒரு தானியம் மிக அதிகமாக விளைவிக்கப்பட்டது. அது காணாமல் போனதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதற்கு காணாமல் போனதற்கு காரணம் சிறுதானியங்களுக்கு விலை நிர்ணயம் இல்லை, கொள்முதல் இல்லை. நெல்லு தான் ஊக்குவிக்கப்பட்டது, பசுமை புரட்சி தான் அதை செய்தது. சிறுதானியங்களை விட்டு விடுங்கள், அதுலாம் உற்பத்தி குறைவாக தான் இருக்குது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க? சிறுதானியங்களை பயிரிடுங்க, அதுதான் சத்தானது, அதுதான் பருவநிலை மாற்றத்தை, காலநிலை மாற்றத்தை, மழை வெப்பத்தை தாங்கி வளரும், அதுதான் உடலுக்கு நல்லதுன்னு சொல்கிறது யார்? அரசாங்கம். இதுக்கு முன்னாடி அந்த சிறுதானியங்களை ஒழித்து கட்டியது யார்? இவர்கள் தான். செக்கெண்ணெய் சாப்பிடாத, கடல் எண்ணெய் சாப்பிடாத, தேங்காய் எண்ணெய் சாப்பிடாத, கொழுப்பு அதிகம், உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துன்னு சொன்னது இதே அரசு நிறுவனங்கள் தான் சொல்லுச்சு. இன்னைக்கு என்ன சொல்கிறான்? செக்கெண்ணெய் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லதுங்கிறான். பாமாயில குடிச்சு இன்னைக்கு நோயாளி ஆயாச்சு. இப்போ சமூகத்தில் நாங்கள் உயர்ந்த சாதியினர் என்று சொல்லிக்கொள்கிறவர்கள் இந்த பசுமை புரட்சிக்கு பெரும்பகுதி ஆதரவானவர்களாக இருந்தார்கள். இதில் என்ன அரசியல் இருக்குன்னு பார்க்குறீங்க? அப்படி ஆதரவாக இருந்ததுனால தான் அவங்க இன்னைக்கு நோயாளியை சுற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அரிசி தான் சாப்பிட்றாங்க. இருக்கிற எல்லா சமூக மக்களும் அரிசி தான் சாப்பிட்றாங்க. இன்றைக்கி எல்லாரும் ஜாதி பேதமற்று வர்க்க பேதமற்று மருத்துவமனையில் சர்க்கரை நோயாளியை உட்காந்துருக்கிறோமா இல்லையா? தொழிலாளியிலிருந்து கோடீஸ்வரம் வரைக்கும் சர்க்கரை நோயாளியை உட்காந்துருக்கிறோமா இல்லையா? இன்றைக்கி என்ன நடந்திருக்குது? இப்போ இந்த பசுமை புரட்சியை ஆதரிப்பது என்பது மிகப்பெரிய தவறு, அது வரலாற்று பிழை. இங்கே தற்சார்பு வேளாண்மை தான் சிறப்பானது, இயற்கை வேளாண்மை தான் சிறப்பானது, அதுதான் நஞ்சில்லாத வேளாண்மை. இன்றைக்கி விவசாயிலே பெரும்பகுதியினர், எனக்கு கூட நிறைய எங்கள் சங்கத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுவாங்க, எங்கள் இயற்கை விவசாயத்தை போய் முன்னெடுக்கிறீங்களே, இது சரியானதான்னு. ஐயா, மருத்துவமனைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? இந்த இயற்கை வேளாண்மை, செயற்கை உரங்களை வராதுக்கு கூட நம்ம வேளாண்மையை பண்ணலையா? நம்ம தாத்தா பாட்டியில் நம்மளுக்கு எப்படி வேளாண்மை செஞ்சாங்க? காட்டை கெடுத்துட்டோம், உணவு கெட்டு போச்சு, உடம்பு கெட்டு போச்சு, இன்றைக்கி பூரா மருத்துவமனை வாசலில் நிற்கிறோமே. நிலைமை என்ன ஏன் அப்படின்னு கேட்டால், சோறு கெட்டு போச்சுங்க, நிலத்தில் வளம் இல்லை, நம்ம விவசாயியில் சொல்கிறாங்க. அதை தானுங்க சொல்கிறோம். இனி வருங்காலத்தில் நம்ம குழந்தைகள் சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் நாம் இயற்கை வேளாண்மைக்கு, தற்சார்பு வேளாண்மைக்கு, பாரம்பரிய வேளாண்மைக்கு தான் திரும்ப வேண்டும் என்பதை நாங்கள் சங்கத்தின் சார்பில் ஊக்குவிக்கிறோம், பயிற்சி கொடுக்குறோம், அதற்கான ஆதரவுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது தாய்மை பொருளாதாரம், இதை ஜேசி குமரப்பா என்பவர் பேசினார், காந்தியடிகள் ஆலோசகரெல்லாம் இருந்தார். அவர் இதை பற்றி பேசும்போது டிராக்டர் சாணி போடுமாலாம் கேட்டார்லாம் சொல்லுவாங்க. இப்போ நமது விவசாயத்தில், உழவு தொழிலில் இந்த மாடுகள், காளை மாடுகள் பயன்பாடு இல்லாமல் போயிடுச்சு, டிராக்டர்கள் பண்ணுறோம். இதன் மூலமாக நீர் வளம் கூட குறைந்து போகுது, அதாவது நிலத்தடி நீர் குறையுது, இப்படிலாம் சொல்கிறாங்க. இவைகளை மாற்றுவதற்கு எதுவும் உங்கள்கிட்ட யோசனைகள் உண்டா? ஜேசி குமரப்பாவும் மகாத்மா காந்தி அவர்களும் கிராம பொருளாதாரத்தையும்
இயற்கை வேளாண்மை தான் போற்றி பாதுகாக்க வேண்டும், அதுதான் நமது நாட்டினுடைய அடிப்படை பண்பாடு என்பதை வலியுறுத்தினார்கள். அதன் அடிப்படை தான் ஜேசி கூனப்பா கேட்டார், ஏப்பா டிராக்டர் சாணி போடுமான்னு கேட்டார். இன்றைக்கி நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம். அன்னைக்கு சொன்னது இன்றைக்கி இதே அரசு என்ன சொல்கிறாங்க, பிரதமர் என்ன சொல்கிறாரு, இயற்கை வேளாண்மைக்கு திரும்புங்கள்னு யார் சொல்கிறா, பிரதமர். தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்காங்க, இயற்கை வேளாண் கொள்கையை அறிவித்திருக்கிறாங்க. இந்த 40 ஆண்டுகள் என்ன பண்ணாங்க, உணவை நஞ்சாக்கியாச்சு. ஆக இன்னைக்கு இயந்திரங்கள் இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாது என்பது ஒரு முறை யதார்த்த உண்மையாக இருக்குது, அதையும் பார்க்க வேண்டும். ஏன்னா இவங்க இந்த 100 நாள் வேலை கொண்டு வந்ததுனாலையும் தமிழ்நாட்டில் தொழில் புரட்சி வேகமாக இருக்கிறதாலையும் விவசாய தொழிலில் அப்படியே தொழிலாளர்களாக நகர்ப்புற தொழிலாளர்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கெல்லாம் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பேருந்து வசதியே இருக்காது. இன்றைக்கி எல்லா கிராமத்துக்கும் எல்லா நிறுவனங்களும் பேருந்து வசதி வச்சு ஆளை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி கிராமப்புற தொழிலாளர்கள் பூரா தொழில்துறைக்கு மாற்றப்பட்டு விட்டார்கள். அப்போ இயந்திரம் இல்லாமல் நாங்கள் விவசாயம் இன்றைக்கி செய்ய முடியாத சூழல் நிலவுகிறது. ஆனால் அதே மறுபுறம் இப்போ இயற்கை வேளாண்மையில் ஐயா நம்ம கொடுமுடி நடராஜன் அவர்கள் கண்டுபிடித்தது என்னன்னா பஞ்சகாவியம். பஞ்சகாவியத்தை எல்லாம் இன்னைக்கு பூச்சி மருந்து, அது வந்து இயற்கையான உரம், மிகச்சிறந்த உரம். அது பல்வேறு வகையான மருந்து ஆகவும் இன்னைக்கு பயன்படுகிறது, பூச்சி விரட்டையாகவும் பயன்படுகிறது. அப்போ இது போன்ற இயற்கை வேளாண்மையில் நடந்த பாரம்பரிய கண்டுபிடிப்புகள் வரலாற்றை எடுத்து திரும்புகிறது. அதில் இன்னைக்கு பல்வேறு நவீனங்கள் உருவாக்குறோம். ஒன்றும் இல்லையா, பூஞ்சைகள் தான் அதெல்லாம். அதெல்லாமே நாங்கள் நல்ல உடலுக்கு மண்ணுக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த உயிரினங்களை நாங்கள் நவீன முறையில் அறிவியல் பூர்வமாக தான் அந்த பஞ்சகாயம் தயாரிக்கப்பட்டது. அப்போ அதையெல்லாம் உற்பத்தி செய்கிறோம். இன்றைக்கி ஒரு மாடு இருந்தால் கூட போதும், அதை வச்சு நாங்கள் பஞ்சகாயம் செஞ்சு தயாரித்து நிலத்தையும் வளப்படுத்த முடியும், பூச்சி விரட்டையாகவும் பயன்படுது. அந்த அளவுக்கு வேளாண்மையிலும் இயற்கை அறிவியலும் இன்னைக்கு மேம்பட்டு இருக்கிறது. அது சாத்தியமானது. அதுதான் இன்னைக்கு உலகம் பூரா சொல்கிறாங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நீடித்த நிலையான வளர்ச்சி அப்படின்றாங்க. நீடித்த நிலையான வளர்ச்சி அது முதல்ல ஏற்படுத்தணும்னா அது வேளாண்மையில் தான் ஏற்படுத்த முடியும். அதுதான் இன்னைக்கு தேவையாக இருக்கிறது. அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் மாதிரி சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அவங்க கொண்டு வரணும்னா அதற்கு இயற்கை வேளாண்மை தான் சிறந்த தீர்வாக இருக்கிறது. இப்போ நம்ம படிச்சிருப்போம், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான் அப்படின்னு அடிப்படையிலேருந்து வரும். இப்போ வரப்புகளே இல்லாமல் இருக்க நிலங்கள், வரப்புகளும் இல்லை, இந்த நாட்டிலே வரம்புகளும் இல்லை. வரம்புகளும் இல்லாதனால வரப்புகளும் இல்லாதால என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா கமிஷன் உயரத்தான் அரசியல்வாதி நல்லா இருப்பாங்கிற பண்பாடு வந்து விட்டதால அனைத்து திட்டங்களிலும் ஊழல், அனைத்து திட்டங்களிலும் கணக்கு வழக்கற்ற ஊழல், ஊழலே கட்டுக்கடங்காமல் போய் நமது பண்பாடே மறந்ததன் விளைவு தான் இன்னைக்கு நாட்டில் கருப்பு பணம் பெருகி கொண்டிருக்கிறது. உழைத்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. நாட்டினுடைய பொருளாதாரம் வெளிநாடுகளில் கருப்பணமாக பதுங்கி கிடக்கிறது. இங்கே வரப்புயிர, நீர் உயிர, நெல் உயிர, கோணுயிர என்கிற வார்த்தைகளெல்லாம் இன்னைக்கு கிடையவே கிடையாது. அன்றைய காலத்தில் நிலவரி மட்டும்தான் அரசுக்கு ஒரே வருவாயாக இருந்தது. இன்னைக்கு நில வருவாயை பற்றி அரசு கண்டுக்கிறதே இல்லை, கிடையாது. இன்னைக்கு வருமான வரி வந்தாச்சு, ஜிஎஸ்டி வந்தாச்சு, வேட் வந்தாச்சு, ஆயத்தீர்வைகள் வந்தாச்சு. இவையெல்லாம் தான் அரசை நடத்துகிறது. விவசாயிகள் தரக்கூடிய நிலவரி என்பது கிடையாது. எனவே அந்த காலத்தில் அந்த பழமொழி பொருத்தமாக இருந்தது. இந்த காலத்தில் விவசாயிகள் நீங்கள் தெளிவாக பார்க்கணும். எப்படி இந்த சாதிய ஒடுக்குமுறையை தீர்வு காண்பதற்காக பட்டியல் சமூகங்கள் உருவாக்கப்பட்டதோ அதே போல விவசாயிகள் சமூகம் இன்னைக்கு வர்க்க ரீதியாக ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கல்வியில் ஒடுக்கப்படுகிறார்கள், பொருளாதாரத்தில் ஒடுக்கப்படுகிறார்கள், அரசியலில் ஒடுக்கப்படுகிறார்கள். ஆனால் சட்டசபையில் நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 90% சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யார்? விவசாயி வீட்டு பிள்ளைங்க தான். ஐஏஎஸ் ஐபிஎஸ் யார்? விவசாயி வீட்டு பிள்ளைங்க தான். அமைச்சர்கள் யார்? விவசாயி வீட்டு பிள்ளைங்க தான். எல்லோரும் தன்னை விவசாயின்னு சொல்லிக்கொள்வார்கள். விவசாயிகளுக்கு இவர்கள் எதுவுமே செய்ததே கிடையாது. விவசாயிகளுக்கு எதிராகத்தான் எல்லாத்தையுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அரசியல் விவசாயிகளால் நிரம்பி இருக்கிறது. ஆனால் விவசாயிகள் நிலைமை இன்னைக்கு மிக கடும் நிலையில் இருக்கிறது. ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒடுக்கப்படும் சமூகமாக விவசாயிகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் இந்த அரசுகளுடைய வேளாண் தொழில் சார்ந்த இந்த கொள்கைகளும் திட்டங்களும் போக்குகளும் தான் காரணம். பஞ்சாப் விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடத்தினாங்க. அதை ரொம்ப எதிர்த்து நின்றார் மோடி. பின்னர் அவங்க வழிக்கு வந்துட்டார். ஆனால் அதனுடைய செயல்பாடுகள், அவங்க கொடுத்த உறுதிகள்லாம் செயல்பாட்டுக்கு வந்துருச்சா? அந்த குறைந்தளவு விலை நிர்ணயம்லாம் கொண்டு வந்துட்டாங்களா?
எதுவுமே நடக்கலை. அந்த போராட்டத்துக்கு முன்பு என்ன நிலைமையோ போராட்டத்துக்கு பின்பும் அதே நிலைமை தான். போராட்டத்தில் கிடைத்த வெற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 வேளாண் விரோத சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டது. நாங்கள் தவறு செய்துவிட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று பிரதமர் கேட்டார். அது ஒன்று தான் நடந்தது. நாங்கள் குறைந்தபட்ச ஆதரவை நிர்ணயம் செய்வோம். இப்போ 21 பொருளுக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 3 பொருளுக்கு தான் கொள்முதல் இருக்குது. மீதி பொருள்லாம் பேப்பரில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் ஒருங்கிணைந்த கொள்முதல் கிடையாது. அந்த குறைந்தபட்ச ஆதார விலை கூட பார்த்தீங்கன்னா உற்பத்தி செலவோடு 50% என்கிற அடிப்படையில் கிடையாது. மிக மிக குறைந்த விலை தான் நிர்ணயிச்சுட்டு இருக்கிறாங்க. எனவே அந்த பிரதமர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி, தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி. 2014 அவர் முதல் முறையாக பிரதமராக போட்டியிட்ட போது, நான் ஆட்சிக்கு வந்தால் எம்எஸ் சாமிநாதன் ஆணையத்தினுடைய அறிக்கையை அமல்படுத்துவேன், உற்பத்தி செலவோடு 50% சேர்த்து குறைந்தபட்ச ஆதரவை நிர்ணயம் செய்து எல்லா பொருட்களையும் கொள்முதல் செய்வேன். இன்றைக்கி வருஷத்துக்கு 10,000 விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வார்கள். அது தற்கொலை அல்ல, அது மன்மோகன் சிங் செய்த கொலை. மாபெரும் விவசாயிகள் மரணத்திற்கு காரணமே பிரதமர் மன்மோகன் சிங் தான். நான் வந்தால் அதை கட்டாயம் இப்போ விவசாயிகளுக்குத்தான் நான் பிரதமராக இருப்பேன், அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லா மேடையிலையும் பேசினார். 2014 to 19 எதுவுமே செய்யலை. 19 மீண்டும் என்ன சொல்கிறாரு, இந்த முறை விவசாயிகள் வருமானத்தை 2 மடங்காக உயர்த்துன்னு சொல்லி புதுசாக ஒரு பொய்யை சொல்கிறார். அதுவும் நடக்கலை. அதனால தான் அவரால் நம்பி ஏமாற்றப்பட்ட விவசாயிகள் போராட்ட களத்தை அமைத்து போராடுகிறார்கள். அது பத்தாதுக்கு அப்படின்னா அந்த வேளாண் விரோத சட்டங்கள், எங்களையெல்லாம் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அடிமையாக்கக்கூடிய சட்டங்கள், நிலத்தை மீண்டும் அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் ஆண்டைகளிடம் நிலம் இருந்தது, உழவரிடம் நிலம் இல்லை. இப்பொழுது கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு நிலம் போய் சேர்றமான விதத்தில் ஒப்பந்த வேளாண்மை சட்டத்துக்கு கான்ட்ராக்ட் ஃபார்மிங் கொண்டு வர்றார். அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் என்ன ஆகும், முதல்ல கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னு தொடங்குவாங்க, அதுக்கப்புறம் நிலம் அவங்க கைக்கு போயிடும். இப்போ பெருநிறுவனங்கள்லாம் அதாவது தரிசு நிலங்களை எல்லாம் விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற செய்தியும் கிடைக்குது. பில் கேட்ஸ் 2 லட்சம் ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கார். பில் கேட்ஸுக்கு விவசாயத்துக்கு என்ன சம்மந்தம்? இன்னைக்கு பெருநிறுவனங்கள் பூரா 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் நிலத்தை வாங்கி கூச்சிருக்கிறாங்களே, அரசு ஏன் அதை அனுமதிக்குது? சட்டப்படி அவங்க விலக்கு வாங்கியிருக்காங்களா? கிடையாது. நில உச்சவரம்புலாம் இல்லைங்களா? நில உச்சவரம்பு சட்டம் இருக்கிறது, அதையெல்லாம் அமல்படுத்துறதே கிடையாது. அதை அமல்படுத்துவதே கிடையாது. அது விவசாயிகள் மீது மட்டும்தான் அமல்படுத்துவாங்க, நிறுவனங்கள் மீதெல்லாம் அமல்படுத்துறதே கிடையாது. நிறுவனங்களுக்கு விலக்கு வாங்கணும், விலக்கு கிடையாது. ஒரு கம்பெனியாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ நிலம் வேணால் வச்சுக்கலாம், அரசாங்கத்தில் காசு கொடுத்து விலக்கு வாங்கிக்கலாம். ஆனால் விவசாயம் வச்சிருக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய அநியாயம் இது, யோசிச்சு பாருங்கள். சரி, நிலத்தை பகிர்ந்தளிக்கணும், மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும்னு கொடுத்தீங்க, அப்போ கம்பெனிகிட்ட நிலம் இருந்தால் மட்டும் அதிகாரம் அங்கே குவியாதா? கல்வி நிறுவனங்கள்னு பேர் ஆரம்பித்து அதில் நிலத்தை கொண்டு பதுக்கி வச்சுக்கிறாங்க, 150 ஏக்கர் 200 ஏக்கர், அப்போ மட்டும் அதிகாரம் அங்கே குவியாதா? அறக்கட்டளைகள் வச்சுக்கலாம், அரசியல்வாதிகள் வச்சுக்கலாம், நிறுவனங்கள் வச்சுக்கலாம், ஆனால் விவசாயம் மட்டும் வச்சுக்கூடாது. இது எவ்வளோ பெரிய அநியாய போக்கு பாருங்கள். இதெல்லாம் விவசாயிகிட்ட கொண்டு செல்வதற்கான அந்த விழிப்புணர்வு இன்றைக்கி விவசாய சங்கங்கள் இல்லை. எங்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு என்னை போன்ற இளைஞர்கள் நிறையா இருக்கிறோம். இதை குறித்து சிந்திக்கிறது குறித்து தான் பேசுகிறோம். உலகளாவிய உழவர்கள் போக்கு எப்படி இருக்குது, அவர்கள் வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறலாம் பூரா தரவுகளோடு நாங்கள் ஆய்வு பண்ணுறோம். ஆய்வு பண்ணி எடுத்து உழவர்களிடம் பேசுகிறோம். பேசுவதால் இன்றைக்கி எங்களுடைய அமைப்பு வளர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே கட்டாயம் இன்னும் 10 ஆண்டுகளுக்குள்ள தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத மிகப்பெரிய சக்தியாக உழவர்கள் எழுந்து நிற்பார்கள். இனி எந்த அரசியல் கட்சியும் எங்களை ஏமாற்ற முடியாது, சங்கங்களும் எங்களை ஏமாற்ற முடியாது. எங்களிடம் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து வாக்குகளை பெற்றுக்கொண்டு இனி ஏமாற்ற நடவடிக்கையெல்லாம் நடக்கவே நடக்காது. விவசாயிகளை அரசியல் கடந்து, ஜாதிகளை கடந்து, மதம் கடந்து உழவர்களாக விவசாயிகள் வர்க்கமாக ஒன்று திரட்டுகிற முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கோம். அது வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கி டெல்லியில் விவசாயிகள் ஒன்று கூடியாச்சு. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பஞ்சாப், ஹரியானா எல்லா பக்கம் இன்றைக்கி விவசாயிகள் எழுச்சி மிக சிறப்பாக இருக்கிறது. இனி அடுத்த புரட்சி இந்தியாவில் நடக்கும்னா அது விவசாயிகளால் தான் சாத்தியமானது. அந்த விவசாயிகள் புரட்சி தான் நாட்டுக்கும் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அனைத்து மக்களுக்குமான நன்மை தரக்கூடிய ஒரு வடிவத்தை தான் நாங்கள் தரப்போகிறோம். தமிழ்நாட்டில் சில தலித் தலைவர்கள்லாம் இந்த பஞ்சமி நிலங்கள் மீட்பு, ஏன்னா நாங்கள் தொழிலாளர்களாகவே இருக்கிறோம், இந்த அடிப்படையில் தொழிலாளர்களாக இருக்கும், எங்கள்கிட்ட நிலம் இல்லை, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள் மற்றவங்க எடுத்து அதை விற்றுட்டாங்க, அதை பயன்படுத்துகிறார்கள், எங்களுக்கு அந்த நிலங்கள் திரும்ப வேணும்னு நிறைய பேர் பேசுகிறாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க. இதை பற்றி தங்க கருத்து. அதாவது பஞ்சமி நிலம் உரிமை மீட்பு என்பது, அது ஏன் அந்த நிலத்தை அவர்கள் விற்க வேண்டிய சூழல் வந்தது என்பதை நீங்கள் ஆராயணும். ஏன் புற்றுநோய்க்கு நீங்கள் வைத்தியம் பார்க்கக்கூட அந்த புற்றுநோய் ஏன் வந்துன்னு பார்த்து அதுக்கான காரணத்தை தானே தீர்வு செய்யணும். ஏன் நிலங்களை அரசு கொடுத்த போது அவர்களால் அதை வைத்து அவர்களால் ஈட்டக்கூடிய வருமானம் ஈட்ட முடியல?
லாபகரமாக ஏன் அவங்களோட செய்ய முடியல அப்படின்னா, உற்பத்தி செய்கிற பொருளுக்கு விலையே கிடைக்கல. அவள் உற்பத்தி செஞ்சு பார்த்தாங்க. 1 ஏக்கர் 2 ஏக்கர் தான் கொடுத்தீங்க. அந்த 1 ஏக்கர் 2 ஏக்கரை வச்சு அவங்க குடும்பத்துக்கான வருமானத்தை பெருக்கவே முடியல, வாழ்வாதாரமும் இல்லை. அப்புறம் எப்படி அந்த நிலத்தை வச்சுருப்பாங்க? அப்போ வர்ற விலைக்கு விற்றுட்டு தானே போவாங்க. அப்போ விவசாயிகள் என்பது வருமானத்தை உயர்த்துவதற்காக இனி இப்போ இந்த பஞ்சம் நிலத்தை மீட்டுறீங்க, மீண்டும் அந்த மக்களுக்கு கொடுக்குறீங்க, அவங்க விவசாயம் செய்யணும்ல, அதில் வருமானம் இருக்கலாம், மீண்டும் இருக்கும். அதுதான் அடிப்படை. அப்போ எங்கே இந்த பிரச்சனை தோல்வியுற்றது என்பதற்கான காரணம் என்றால், அங்கே விலை கட்டுப்படியாகிற விலை இல்லை, விலை கிடைக்காதால வருமானம் இல்லை, வருமானம் இல்லாதெல்லாம் கடனாளியானா, கடனை திருப்பி கட்ட முடியல, நிலத்தை வித்து போட்டு போயிட்டான். இது எல்லா பஞ்சமி நிலத்தில் பட்டியல் சமூகத்தில் இருக்கிற விவசாயிகள் மட்டும் இல்லை, எல்லா விவசாயிகளுக்கும் பொதுவானது. பிரச்சனை எதுவோ அதை தீர்ப்பதற்கு, அது மூல காரணத்தை தேடி கண்டறிந்து தீர்ப்பதற்கு முயற்சி செய்தால்தான் அந்த நிலத்தை மீட்டு கொடுத்தாலும் மீண்டும் அந்த நிலம் அவர்களிடம் இருக்கும், இல்லையேல் வாய்ப்பில்லை. உங்களுடைய பார்வையில் விவசாயிகளின் நிலைமை இதெல்லாம் தெளிவாக சொன்னீங்க. உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தோம். உங்களுடைய எங்களை அழைப்புக்கும் தமிழின் தொலைக்காட்சிக்கும் உங்கள் நேயர்களுக்கும் நாங்களும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, அடுத்த நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.